நம்ம சுசியம் பண்ணுறதுக்கு 150 கிராம்ஸ் வந்து கடலைப்பருப்பு எடுத்து இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் சோக் பண்ணிட்டு இது 2 விசில் விட்டு நம்ம எடுத்துட்டோம். இது கூட 150 கிராம்ஸ் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். ஒரு 6 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கலாம். தண்ணி வந்து வடிச்சிடணும். நல்லா மசிச்சுக்கலாம். ஒரு கடாயில் வெல்லத்தை போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கரையணும். வெல்லம் வடிச்சிட்டு ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்தை இது வந்து நல்லா கொதிக்கணும். இப்போ மசிச்சு வச்சிருக்கிற கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து மினிமம் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே நல்லா மசிச்சுக்கோங்க. தேங்காயும் ஆட் பண்ணிட்டு ஏலக்காய் வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உருண்டை பிடிக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரைஞ்சிடும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற வச்சுட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். 1/2 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். 1/2 கப் அரிசி மாவு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைக்கணும். மீடியமா நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இடையில நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ எடுத்துக்கலாம். சுவையான சுசியம் ரெடி.